ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாயில் வச்சது அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி சூப்பராக நல்ல ஹெல்த்தியான அல்வா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு கலர் கூட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாம், அதாவது கேழ்வரகு மாவு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ராகி மாவு எடுத்து அதே கப்லேயே இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். மறுபடியும் அதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கோங்க. இதை நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். நம்மளுக்கு இதில் இருக்க அந்த பால் மட்டும்தான் தேவை. அதனால் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாமே நம்மளுக்கு பால் எல்லாமே வந்துடணும், அதில் மாவு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வடிகட்டி எடுத்துட்டேன். மாவில் பாருங்கள், இந்த மாவை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, தேங்காய், அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்து நீங்கள் அடை மாதிரி கூட சுட்டு கொடுக்கலாம், வேஸ்ட்டு பண்ணாமல். இப்போ நம்மளுக்கு பால் ரெடி ஆயிருச்சு. இப்போ ராகி பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய் கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பை உடைச்சி சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடிகனமான கடாய்க்கு பதிலாக நான்ஸ்டிக் பேன் கூட எடுக்கலாம். அது இன்னுமே நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு. இப்போது இதில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசிலாம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. இப்போது இந்த வெல்ல கரைசல் நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு கேழ்வரகு பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதித்து திக்காகணும்ல இல்லை, லைட்டாக கொதிக்கும் போதே நீங்கள் அந்த கேழ்வரகு பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த பால் எல்லாமே நல்லா கொதித்து உங்களுக்கு திக்காகி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளோட வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து நம்மளுக்கு கெட்டி ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறணும். ஒரு 10 நிமிஷத்துக்காவது இது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிறதுக்கு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கிளறி எடுக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நெய் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் தேவைப்படும், அதிகமாக கூட உங்களுக்கு நெய் தேவைப்படாது. வெறும் ராகி மாவு வெல்லம் இருந்தால் போதும். நல்லா ஹெல்த்தியாக நம்ம இந்த அல்வாவை செஞ்சிடலாம். இது சுகர் பேஷண்ட் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறிக்கலாங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கிளறினா போதும், அல்வா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மொத்தமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துனிங்கனாலே போதும். இப்போ நல்லா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம அல்வா எல்லாமே நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் அல்வாவை ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா தான் ஒரு 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
இப்போது நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்க்கும்போது கடையில் வாங்கின அல்வா மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கேழ்வரகு மாவும் வெல்லமும் இருந்தால் போதும், நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வாவை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.